சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஜாதருக்கு சூரிய பகவானும் சந்திர பகவானும் சிம்ம வீட்டில் அமர்ந்து அமாவாசை யோகத்தில் அமைய பெற்று அவர் சதுர்த்தசி திதியில் பிறந்து சுக்கிர பகவானின் அருட்கடாட்சியம் பெற்று சுக்கிர பகவான் இணைந்து சூரியன் சந்திரன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மூன்று மெகா கிரகங்களும் பணத்தை சம்பாதிக்கும் வீடான காலப்புருஷனுக்கு 5 என்று சொல்ல யோக வீட்டில் அமைந்து அவற்றை குரு பகவான் மேஷராசியிலிருந்து 5வது விசேஷ பார்வையாக சூரியன் சந்திரன் சுக்கிரனை பார்க்கும் அமைப்பும் சூரிய பகவானுக்கு 2ஆம் வீட்டில் தனக்கார் தனாதிபதி புதன் பகவான் அதிஉச்சம் பெற்றும் 12ஆம் வீட்டில் 6 கூடிய ரணருணர் சனீஸ்வர பகவான் மறைந்து அந்த சனிக்கு 5இல் ராகுக்கு 9இல் சனி என்ற விதியின்படி அமையும் போது ராஜயோகம் ஏற்பட்டு இந்த ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசையில் இந்த ஜாதக யாரும் எதிர்பாராத மாலை மரியாதை யோகம் பெற்றவராகவும் மிக பெரும் ராச சக்கரவர்த்தியாகவும் பெரும் தனத்தை வெகு இலகுவாக சம்பாதித்து ஊரே வியந்து பார்க்கும் உன்னத ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.